ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த புதிய மாதத்தின் 2வது நாளில் உங்கள் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாரா. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் யார் தெரியுமா? நன்மை செய்கிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் நன்மையான தருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமா? இந்த 10வது மாதத்தில் நீங்கள் என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் வாக்குத்தத்த செய்தியில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உங்கள் பலனை நீங்கள் காண்பீர்கள், உங்களை உயரமான ஸ்தலத்தில் நான் வைப்பேன், எத்தனை ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்தா, உங்கள் அப்பத்தை உங்கள் தண்ணீரை கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு கூட இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு நன்மை செய்வேன். இந்த எபிரேய மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். தேவ பிள்ளையில நீங்க 21வது வசனம் வாசிக்க நான் அழகா சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பாருங்களேன், நன்மை செய்து மாத்திரம் குடும்பம் தழைக்கும்படி அப்படின்னு ஆசீர்வாதமாக்கும்படி ஆசீர்வதித்தாராம். ரொம்ப அழகாக வசனம் சொல்லுகிறது. உங்களையும் கர்த்தர் தழைக்கும்படி செழிப்பாக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அங்கே செய்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். ஆமென். இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் பார்க்குறோம். நீங்கள் 17ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, வாசிக்க கேட்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். பாருங்க, ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போதே அவங்க என்ன பண்ண சாகடிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த எபிரேய மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்கன்னா, தேவனுக்கு பயந்ததுனால அப்படி செய்யாமல், ராஜாவுக்கு பயப்படாமல், ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண் பிள்ளை மோசையை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அங்கே மோசையை பாதுகாக்கிறாங்க. அந்த எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், அந்த பாதுகாக்கப்பட்டதுனால கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்து அவங்க குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நேற்று தினத்தில் வாஸ்தவம் வந்த 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னா அவருக்கு நீதியாய் நம்ம நடக்கணும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னது? நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமையான காரியங்களை, பாவமான காரியத்தை இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசுத்தமாக ஆண்டருக்கு பிரியமாய் வாழ்வேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையானது செய்வார். இந்த மாதத்தில் செழிப்பாக எங்களை வைப்பார். இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வருமும் பரலோகத்தை தோன்றி ஜோதிகள் பிதாவனத்தில் வருகிறது என்று வேதத்தில் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம் அல்லவா. அந்த நன்மையை உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதமாக இருக்கும். என்ன நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால, ஆண் பிள்ளையை மோசையை பாதுகாத்ததுனால, இது நிமித்தம் அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார் என்ற வார்த்தையின்படி யார் என்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நன்மை எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை நன்மை நாள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. அங்கே விரும்புகிற நன்மை வரட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் இவர்களுக்கும் நன்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு நன்மையை தருகிறார். தைரியமாக போங்க. God bless you.